பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் உங்களோடு கூட பேசுவதும் சேர்ந்து ஜெபிப்பதும் எனக்கு அதிக சந்தோஷம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே ரொம்ப அன்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறார். ஒன்று, நிறைய பேர் தேவையோடு இருக்கிறீங்க. நிறைய புதிய மக்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், சுகம் உண்டாகணும்னு காத்திருக்கிறீங்கள. உங்கள் மேலே அவர் ரொம்ப அன்பாக இருக்கிறார். மனதுருக்கமுள்ள தேவன். பாருங்கள், காயத்ரின்னு ஒரு சகோதரி சொன்னாங்கல்ல, இயேசு அவங்களுடைய பெயர் சொல்லி சொன்ன உடனே அந்த அசுத்தாவி விலகி எவ்வளோ சுகமாயிட்டாங்க, சந்தோஷமாக இருக்காங்கல்ல. உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அடுத்து நம்ம மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க, ஊழியக்காரங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, உங்கள் ஜெபத்தினால் நான் தேசத்தை மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறார்னா அது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. நம்ம அற்ப மனிதர்கள், குறை உள்ளவர்கள், தவறுகிறவர்கள், எத்தனையோ பலவீனங்கள் உள்ளவர்கள். அப்பப்போ விழுந்து எழும்புகிறோம், ஜெபிக்க தவறி விடுகிறோம். ஆனாலும் அவர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறார். என் பிள்ளைங்க ஜெபிப்பாங்க, அந்த ஜெபத்தை கேட்டு நான் தேசத்தில் காரியங்களை மாற்றணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நம்மை நோக்கி பார்க்கிறார். அதனால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இப்போது ஒரு சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறோம். அதன் பிறகு ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் விசுவாசத்தோடு ஆயத்தப்படுங்க. இன்றைக்கு இயேசு உங்களை குணமாக்க போகிறார். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் விலகி ஒரு அற்புதமான விடுதலை மாற்றம் வரப்போகிறது. அதற்கு தான் இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் பார்க்க வைத்திருக்கிறார். காரணம், அவர் உங்களுக்காக சிலுவை சுமந்து தன்னை பலியாய் கொடுத்த ஆண்டவர். அவர் பரிகாரத்தை செய்து முடித்தவர். பாவத்திற்கு, சாபத்திற்கு, தோஷத்திற்கு அவர் சிலுவையிலே பரிகாரத்தை செய்து முடித்து விட்டார். அவர் மூலமாய் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தோஷத்திலிருந்து விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். முதலாவது சகோதரர் பிரகாசம், தஞ்சாவூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. அவருடைய மகனுக்கு ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம். நிறைய பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்த துக்கத்தோடு இருக்கிறீங்கள, கவனிங்க. என்னுடைய மகனுக்கு 32 வயது ஆகிறது. அவன் கடந்த 15 வருடமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தான். எப்பொழுதும் போதையில்தான் இருப்பான். நாங்கள் ஏதாவது கேட்டால் எங்களையும் அடிக்க வருவான். வீட்டில் உள்ள பொருட்களையெல்லாம் உடைத்து விடுவான். அவன் சம்பாதிக்கிற பணத்தில் பாதிக்கு மேலாக குடித்து அழித்து விட்டான். எவ்வளவு அறிவுரை சொல்லியும் அவன் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து பார்த்து வந்தோம். ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஜெபிக்கும் போது என் மகனுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபித்தோம். பெரிய ஆச்சரியம், 2024 வருடத்தில் மே மாதத்தில் கர்த்தர் என் மகனை தொட்டதால் அவன் குடிப்பதை நிறுத்திவிட்டான். குடிக்க வேண்டுமென்ற எண்ணம் கூட அவனுக்கு வரவில்லை. அவனுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை இயேசு உண்டு பண்ணினார். ஜெபிக்கவே விரும்பாதவன் அனுதினமும் இப்பொழுது ஜெபிக்கிறான். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு என் மகனுக்கு குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து புதிய மனிதனாக மாற்றிய இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். 15 வருஷம் குடிப்பழக்கம், அடிமைத்தனம், அதனால் குடும்ப பாதிப்பு. எப்படி விடுதலை? ஜெபம். பாரம் எடுத்து அந்த பெற்றோர் ஜெபித்த ஜெபம். உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் மதுபானம், போதை வசுகள் அல்லது இந்த மாதிரி அடிமைத்தனத்தில் இருந்தால் நீங்கள் உத்தரவாதம் பண்ணி பாரத்தோடு இயேசுவனிடத்தில் வேண்டுதல் செய்தால் இயேசு அவளை தொடுவார். 15 வருஷம் குடிப்பழக்கம் ஒரே நாள் எப்படிங்க போகும்? அதான் இயேசு செய்கிற அற்புதம். அவர் அற்புதங்களின் தேவன். நம்ம ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா? ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் குடிகாரங்கள்லாம் மனம் திரும்பணும், மதுபான அடிமைத்திலிருந்து விடுதலை ஜெபிக்கிறோம்ல, சாட்சி. நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார். இதுதான் நம்முடைய ஜெபத்தில். இதே மாதிரி 1-2 நம்ம இங்கே நேரே பார்க்குறோம். ஆனால்
ஆயிரக்கணக்கான பேர் விடுதலை பெறாங்க. போகிற இடம்லாம் சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி அடிமைத்தனத்தை விடுதலை பெற்று சாட்சி பார்க்குறோம்ல, நம்முடைய ஜெபம், உங்கள் ஜெபம். அதனால் நம்ம தொடர்ந்து விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது சகோதரி கண்மணி, தென்காசியிலிருந்து ஒரு சகோதரி கண்மணி. அவர் 15 வருஷம் குடிப்பழக்கம், இவங்களுக்கு 15 வருஷம் வியாதி. பாருங்கள், எனக்கு 15 வருடமாக சைனஸ் பிரச்சனையினால் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். சாதாரண தண்ணீரில் என்னால் முகம் கூட கழுவ முடியாது. உடனே மூக்கிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். 2 அல்லது 3 கைக்குட்டை நனைந்து விடும் அளவிற்கு மூக்கில் தண்ணீர் வரும். தலைக்குள் பாரமாக இருக்கும். ஒரு நாளில் காலை எழுந்த உடனே தொடர்ந்து 20 முறை தும்மல் எடுத்து விடுவேன். இதனால் முகம் வீங்கிவிடும். அதிக தூரம் பயணப்பட முடியாது. எப்பொழுதும் நான் குடிப்பதற்கும் கூட சுட வைத்த தண்ணீர் தான் பயன்படுத்த வேண்டும். இதற்காக மருந்து மாத்திரை சாப்பிடும் நேரம் மட்டும் ஒரு சில மணி நேரம் நன்றாக இருக்கும். மாத்திரையின் வீரியம் குறைந்தவுடன் திரும்பவும் இந்த பிரச்சனை வந்துவிடும். மருத்துவர்கள் வாழ்நாள் முழுவதும் மாத்திரை எடுத்தாக வேண்டும் என்று கூறிவிட்டனர். இந்த நிலையில்தான் 2023 வருடத்தில் மே மாதத்தில் ஒரு நாள் நான் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் ஜெப வேளையில் நீங்கள் ஜெபிக்கும் போது என் பிள்ளைகள், கவனிங்க, சிறு பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள், என் பிள்ளைகள் என் தலை மீது கை வைத்து ஜெபித்தார்கள். அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீ பிள்ளைகள் கை வைத்து இயேசுவே எங்கள் அம்மாவுக்கு சுகம் கொடுங்கன்னு ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த 3 நாட்களில் என் மூக்கிலிருந்து தண்ணீர் வருவது நின்றுவிட்டது. அதன் பின்பதாக தும்மல் வரவே இல்லை. பெரிய ஆச்சரியம், சைனஸ் பிரச்சனை எனக்கு முற்றிலும் மறைந்து போனது. 15 வருஷமாக இருந்த வியாதி, நீங்கள் மரணம் வரைக்கும் இந்த மாத்திரை போட்டு தான் ஆகணும் மருத்துவம் சொல்லிவிட்டது. இயேசு விடுதலை கொடுத்துட்டார். தொடர்ந்து குளிர்ந்த ஆகாரங்கள் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு எந்த ஒரு தும்மலோ மூக்கில் நீர் வடிதல் எதுவுமே வரவில்லை. இப்பொழுது 1 வருடத்திற்கு மேலாகிவிட்டது. சுகம் பெற்று மோர் தென் 1 இயர், 1 வருஷத்துக்கு மேலாகிவிட்டது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கர்த்தர் எனக்கு பூரண சுகத்தை கொடுத்து விட்டார். இயேசுக்கே மகிமை. உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் நீங்கள் ஜெபிக்கலாம். கணவனுக்காக மனைவி, பெற்றோருக்காக பிள்ளைகள் ஜெபிக்கலாம். மனைவிக்காக கணவர் ஜெபிக்கலாம். நீங்களே கை வைத்து கருத்தாக விசுவாசத்தோடு பாரம் எடுத்து ஜெபிச்சிங்கன்னா இன்றைக்கி அற்புதம் நடந்துவிடும். சரியா? சகோதரி காயத்ரி, சென்னையிலேருந்து ஒரு சகோதரி, இவங்க பேரும் காயத்ரி. ஒரு காயத்ரி சாட்சி சொன்னாங்க. பார்த்தீங்க, இங்கே ஒரு சகோதரி, கடந்த 1 வருட காலமாக முதுகு வலியினால் மிகவும் அவதிப்பட்டு வந்தேன். என்னால் எந்த ஒரு கனமான பொருளையும் குனிந்து தூக்க முடியாது. என்னுடைய குழந்தையை கூட நான் கையில் எடுத்து வைத்திருக்க முடியாத அளவிற்கு பயங்கரமாக முதுகு வலிக்கும். ஒரு இடத்தில் உட்கார வேண்டுமானால் அதற்கு ஏற்றாற்போல் தலையணைகளை கீழே வைத்து தான் நான் உட்கார வேண்டும். அதுவும் அதிக நேரம் உட்கார முடியாது. அதிக நேரம் நின்று என்னால் சமையல் கூட செய்ய முடியாது. படுத்தால் கூட ஒரு பக்கமாக படுத்தால்தான் வலி இருக்காது. மரண வேதனையில் அவதிப்பட்டு வந்தேன். இந்த சூழ்நிலையில் 2023 வருடத்தில் ஜூன் மாதத்தில் 24ஆம் தேதி அன்று ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எலும்பில் பிரச்சனையோடு இருந்து அற்புதம் பெற்ற சாட்சியை வாசித்தீர்கள். அந்த சாட்சி எனக்கே வாசித்தது போல் இருந்தது. இவருக்கு அற்புதம் செய்த இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று நான் விசுவாசித்தேன். இதான் முக்கியம், விசுவாசம். ஜெப வேளையில் நீங்கள் ஜெபிக்கும்போது நானும் கண்ணீரோடு ஜெபித்தேன். திடீரென்று நீங்கள், காயத்ரி, உன்னுடைய மரண கட்டுகளை கர்த்தர் இப்பொழுது உடைத்தெறிகிறார் என்று கூறினீர்கள். அப்பொழுது எனக்குள் ஒரு கரண்ட் ஷாக் அடித்தார் போல இருந்தது. அந்த வல்லமை, தேவனுடைய தொடுதல், ஆண்டவர் தொட்ட உடனே என்னுடைய முதுகில் இருந்த வலி மறைந்து போனது. பெரிய ஆச்சரியம். அன்றிலிருந்து இதுவரை என் முதுகில் எந்த ஒரு வலியும் வரவில்லை. அதிக நேரம் உட்காருகிறேன், நின்று கொண்டு வேலை செய்கிறேன்.
எந்த ஒரு முதுகு வலியும் வரவில்லை. கர்த்தர் எனக்கு பூரண சுகம் கொடுத்தார். இயேசுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக அந்த வலி எலும்பில் இந்த வலியை மாற்றி சுகம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு செய்வார். ஆத்தரைட்டிஸ், முழங்கால், முழங்கை, ஜாயிண்ட் எல்லாம் பெயின், வலி, இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க, இயேசு சுகம் தருவார். சகோதரி ஜெஸ்ரியா புளியங்குடி, இவங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். எப்படின்னு பாருங்கள். எனக்கு திருமணமாகி 10 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை இல்லாத காரணத்தினால் நான் பட்ட அவமானங்கள் எல்லாம் மிக அதிகம். எந்த ஒரு விசேஷங்களுக்கும் நான் செல்ல விரும்ப மாட்டேன். எனக்கு தெரிந்தவர்களே குழந்தை இல்லையா என்று என்னிடம் கேட்கும்போது மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் குழந்தை இல்லை என்கிற கவலை எனக்கும் என் கணவருக்கும் இருந்தது. குழந்தைக்காக மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்தோம். ஆனால் எந்த ஒரு பயனும் கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் 2023ஆம் வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் வியாழக்கிழமை தோறும் நடக்கும் அற்புத விடுதலை பிரார்த்தனைக்கு வந்தேன். தொடர்ந்து 3 வாரங்கள் வந்து கலந்து கொண்டு ஜெபித்தேன். 3வது வாரம் ஜெபத்தில் தேவ ஊழியர் ஜெபிக்கும்போது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்று ஜெபத்தில் கூறினார்கள். நானும் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஜெபித்துவிட்டு சென்றேன். ஜெபித்துவிட்டு சென்ற ஒரே மாதத்தில் கர்த்தரின் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து கர்ப்பம் தரிக்க கிருபை செய்தார். அதே வருட இறுதியில் அழகான 2 பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்க கிருபை செய்தார். பார்த்தீங்களா? 10 வருடம் அந்த நிந்தை, அவமானம், முடிவை உண்டாக்கினார். இன்றைக்கி உங்களுக்கு செய்வார். சகோதரி, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், இழந்து போனதை திரும்ப தருவார். கர்ப்பம் கலைந்து ஆசீர்வாதத்தை இழந்து வேதனைப்படுறீங்கள்ல, இழந்து போன அந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அனுசுயா என்கிற சகோதரி ஆண்டவரின் பெயரை கண்முன்னால் நிறுத்துகிறார். கண்ணீரோடு இருக்கிறீங்க. நீங்கள் எந்த இடத்தில் அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல குழந்தையோட தலை நிமிர்ந்து நடப்பீங்க. இயேசு அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். விசுவாசத்தோடு இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு சகோதரி, ஒரு வாலிப மகள் விஷாலினி, தருமபுரியிலேருந்து இந்த மகள், அவளுக்கு அந்த மகளுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். எனக்கு 16 வயதாகிறது. எனக்கு கடந்த 1 வருடமாக மூக்கில் சதை வளர்ந்து மிகவும் கஷ்டப்பட்டேன். அடிக்கடி சளி பிடித்து விடும். குளிர்ந்த ஆகாரங்கள் எதுவும் சாப்பிடவே முடியாது. என்னால் சீராக சுவாசிக்க முடியாது. அந்த அளவிற்கு மூக்கு அடைத்து கொள்ளும். இதனால் இரவில் என்னால் சரியாக தூங்க முடியாது. சிறிது நேரம் உட்கார்ந்திருப்பேன். அதன் பிறகுதான் படுப்பேன். மருத்துவரிடம் சென்று பரிசோதித்த போது மூக்கில் இருந்த சதையை அறுவை சிகிச்சை செய்து எடுக்க வேண்டும். இதற்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று கூறினர். அறுவை சிகிச்சை செய்தால் எதுவும் பிரச்சனையாகிவிடும் என்று பயந்து நாங்கள் அறுவை சிகிச்சை செய்யவில்லை. இந்த சூழ்நிலையில் 2024ஆம் வருடத்தில் மார்ச் மாதத்தில் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை ஒரு நாள் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் வியாதி உள்ள இடத்தில் கைகளை வைத்து ஜெபியுங்கள், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று கூறினீர்கள். அப்பொழுது நான் எனது மூக்கில் என் கைகளை வைத்து ஜெபித்தேன். அப்பொழுது ஒரு தேவ பிரசன்னம் எனக்குள் இறங்கியதை என்னால் உணர முடிந்தது. ஆண்டவருடைய தொடுதல். அதான் நம்ம ஜெபிக்கும்போது சிலர் அவங்க சொன்ன பிறகு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருந்தது, விடுதலை. சிலருக்கு ஆண்டவருடைய தொடுதல் அப்படி இருக்கும். சிலர் ஒரு கை தொட்ட மாதிரி இருந்தமாங்க. சிலர் ஏதோ ஒரு வல்லமை இறங்கின மாதிரி இருந்தமாங்க. இயேசுடைய தொடுதல் அது மாதிரி உணர முடிந்தது. ஜெபம் முடியும் போது என்னுடைய அடைத்திருந்த மூக்கு திறந்தது. உடனே இம்மீடியட் ஹீலிங். ஜெபித்து முடித்தோன்னு பார்த்தா மூக்கில் நல்லா சுவாசிக்க முடியுது. ஒரு மாற்றம். எனக்கு அதன் பின்பதாக மூக்கடைப்பு ஏற்படவே இல்லை. சளியும் பிடிக்கவில்லை. பெரிய ஆச்சரியம். திரும்பவும் மருத்துவரிடம் சென்று பரிசோதித்த போது சதை இருந்ததற்கான அறிகுறியே இல்லை என்று கூறினர். மூக்கில் இருந்த சதை ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏசு ஆப்ரேஷன் பண்ணிட்டார். ஒரே ஒரு தொடுதல், அவ்வளோதான்.
ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா மயக்க ஊசி போடணும். அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போகணும். ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு அது ஹீல் ஆகிறதுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்கணும். அவ்வளோ காரியம் ப்ராசஸ் இருக்குது. ஆனால் இயேசு சுகமாக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணுன்னா ஜஸ்ட் ஒன் டச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் எனஃப். ஒரே ஒரு இயேசுடைய தொடுதல் போகிறோம், அவ்வளோதான். இவ்வளோ அற்புதமான ஆண்டவர் இல்லை? எவ்வளோ ஆச்சரியமான ஆண்டவர். அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, பயந்து கொண்டே இருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் தொடுவார். தொட்ட உடனே அந்த கட்டி மறைஞ்சிரும், சதைகள் மறைஞ்சிரும், அந்த எலும்பில் இருக்கிற பிரச்சனை மாறிடும். இயேசுவை, இந்த மகளை தொட்டிங்களே விஷாலினியே, என்னையும் தொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அந்த மகள் என்ன சொல்ல, இப்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கர்த்தர் எனக்கு இயேசு கிறிஸ்து பூரண சுகம் தந்திருக்கிறார். அந்த சதையை மறைய பண்ணிட்டார். கட்டியை மறைய பண்ணுகிற தேவன் உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா அற்புதங்களை காண்பீங்க. சரியா? சரி, இப்பொழுது இன்னும் 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அந்த சாட்சியை பார்க்கலாம். ஒன்று, ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து சகோதரி கல்பனா என்கிற சகோதரி, ஸ்ரீலங்கா தேசத்தை சார்ந்தவங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க செய்தியை கேட்டாங்க, அவங்களே தலையில் கை வைத்து ஜெபிக்கிறாங்க. நல்லா பாருங்கள், இதில் இயேசு கிறிஸ்து எப்படி அற்புதம் செய்கிறார். அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அவங்களுடைய ஜெபத்தை கனப்படுத்தி அவங்க ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார். இடையில ஆட்கள் தேவையில்லை. நீங்கள் அங்கே வரணும், இங்கே வரணும், பணம் கொடுக்கணும், அதுக்கு தட்சணை ஒன்றும் கிடையாது. இலவசமான விடுதலை. வசனத்தை கேட்டு விசுவாசத்தோடு கை வைத்து ஜெபிக்க. அந்த சகோதரர் சொன்னார்ல, அந்த அசுத்தாவி வெளியே வந்து நிற்கிது, திரும்ப உள்ளே வர முயற்சி பண்ணுது. அப்புறம் அப்பாலே போய் சாத்தானே இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொண்ட உடனே அது போய்விட்டார். அப்போது அவருக்குள்ளே இந்த மாதிரி சுபாவத்தை கொடுத்தது என்னது? ஒரு பொல்லாத ஆவி. அதுதான் அவருக்குள்ளே இருந்து அந்த குடும்ப சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருந்தார். எப்பவும் குடும்பத்தில் ஒரு எரிச்சல், கோபத்தை உண்டாக்கி குடும்ப மகிழ்ச்சியே கெடுத்து கொண்டு இருந்தது ஒரு பொல்லாத ஆவி. அது வெளியேறின உடனே இவருடைய சுபாவமே மாறிட்டு. இவ்வளோ ஒரு ஆச்சரியம் இல்லை? ஆண்டவர் அற்புதமான தேவன். இன்றைக்கி அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த குடும்பம் இப்படி ஒரு ஆண்டவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இவ்வளோ காலம். இதுதான் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை. இவரை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். டிப்ரெஷன் போயிட்டு இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக அந்த குடும்பம் இருக்கிறது பார்த்தீங்களா? முதல் 1 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுக்குறாங்க. அதிகாலை எழும்பி ஸ்தோத்தரித்து கொண்டே எழும்புகிறாங்க. இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதிகாலை எழும்பும் போது இயேசுவே ஸ்தோத்திரன்னுட்டு எழும்புங்க. அதிகாலையில் 1 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. வேதவாசிங்க, ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருப்பதை நீங்கள் காண்பீங்க. சரி, இன்னொரு சகோதரர் அந்தோணி, பெங்களூரை சார்ந்த ஒரு சகோதரர். இவருடைய வாழ்க்கையில் 34 வருஷம் ஒரு பிரச்சனை. அதிலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தாராம். பாருங்க, ஆண்டவர் சுகம் கொடுக்கிறாரு, விடுதலை கொடுக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார், நிம்மதி கொடுக்கிறார். கேட்டாவது ஆண்டு காசு கேட்டாரா? இவ்வளோ கொடு, இங்கே வா, அங்கே வா, இதை தரேன், அதை தரேன். இயேசு உயிருள்ள ஆண்டவர், கற்பனை தெய்வம் அல்ல, உயிருள்ள உண்மையான ஆண்டவர், நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அதனால தான் இந்த அற்புதம். அதனால தான் அவர் மனிதர்கள் மேல் அன்பு கூர்ந்து இந்த அற்புதங்களை செய்கிறார். 34 வருஷ குடி பழக்கம், புகைப்பிடிப்பது, ஹான்ஸ் போடுவது, அவ்வளோதான். 34 வருஷம் குடிகாரனாக இருந்துட்டேன், இனி அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையை நினச்சிருக்கிறாங்க. இயேசு தொட்டுட்டார் பார்த்தீங்களா? உங்களை தொட விரும்புகிறார். சகோதரனை உங்களோடு தான் பேசுகிறார். ஐயா, நான் 25 வருஷம் குடிகாரன், 34 வருஷம் குடித்தவங்களுக்கு விடுதலை தந்துட்டாரே, எனக்கு விடுதலை தருவார், விசுவாசிங்க. இன்றைக்கு மனைவி, குடும்பத்தார் அவங்கள திட்டாதங்க, அற்பமாக பேசாதங்க, அவங்களுக்காக பாரம் எடுத்து கை வைத்து ஜெபிங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்கும். மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், ஏதோ ஒரு அடிமைத்தனம் உங்களுடைய உள்ளத்தை பாதிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ முழங்கால் படியிடுங்க. ஆண்டவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாக முழங்கால் படியிடுங்க. குடும்பத்தார் அப்படிப்பட்டவங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, எங்கள் அப்பாவுக்கு விடுதலை கொடுங்க, எங்கள் அண்ணனுக்கு விடுதலை கொடுங்க. கருத்தாக ஜெபிக்கணும். 5 நிமிஷம்தான். அந்த பாவம், இந்த பழக்கத்தின் விடுதல் வேணால் நெஞ்சில் கை வைத்து இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க.
பாருங்கள், அந்த மகளுக்கு மூக்கில் இந்த சதையை மறைய பண்ணிட்டார் ஆண்டவர். உங்களுக்கு செய்வார். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கூட 7 லட்சம் செலவு பண்ணி குழந்தை இல்லை, ஆண்டவர் குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். விசுவாசத்தோடு கணவனை மனைவி கை கோர்த்து ஒருமனப்பட்டு ஜெபிங்க. குழந்தைகள் உங்கள் அம்மாவுக்காக அப்பாவுக்காக சுகத்துக்காக ஜெபிக்கணும்னா கை வைத்து ஜெபிங்க. இயேசுவே தொடும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவுடைய பெயரை சொல்லுங்கள். இப்போவே விடுதலை உங்களுக்கு. இப்போவே உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு நின்று கொண்டு இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். அவர் எங்கே தூரமாக இல்லை. இயேசுக்கு முன்னால் முழங்கால் படியிட்டதுனால அவர் உங்கள் பக்கத்தில் என்ன இருக்கிறார். அவருடைய தொடுதலை உணர்வீங்க. சில சமயம் கரண்ட் மாதிரி அவருடைய வல்லமை இறங்கும். சில சமயம் நெருப்பு மாதிரி அந்த வல்லமை இறங்கும். சில சமயத்தில் அப்படியே குளிர்ந்த தண்ணீர் ஊற்றின மாதிரி இருக்கும். சில சமயத்தில் ஒரு கரம் தொடுவதை போல் இருக்கும். அவ்வளோதான், உடனே அற்புதம். ஜெபிக்கிறீங்களா? ஒரு 5 நிமிடம் கண்களை மூடுங்க. இயேசுவை மாத்திர கண் முன்னால் நிறுத்துங்க. இயேசுவேன்னு சொல்லுங்கள். அவருடைய பேரை சொல்லுங்கள். இயேசுவே என்னை தொடும். இயேசுவே என்னை குணமாக்கும். இயேசுவே என் கணவருக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே எங்களுடைய நிந்தையை மாற்ற கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுங்க. இயேசு அந்த பெயரை சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை சொல்லுங்கள். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. பக்தி இருக்குது, நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, பாவத்தை விட முடியலையே. இயேசுவே விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. நீங்கள் தான் ஜெபிக்கணும். கேளுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை கேட்கிறீர். எங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. என்னை தொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டு கேளுங்க. ஆஸ்பத்திரியில் வைத்து கொண்டு ஜெபிக்கிறீங்க. படுக்கையில் மரண படுக்கையில் இருக்கிற மகனுக்காக தாயார் ஜெபிக்கிறீங்களே, உங்களுடைய கண்ணீரை இயேசு பார்க்கிறார். தைரியமாக கை வைங்க மகன் மேலே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மரண கட்டுகள் மாறட்டும். அந்த வார்த்தை சொல்லுங்கள். அருமை தாயார் உங்களுடைய மகன் மேலே கை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மரண கட்டு மாறட்டும்னு சொல்லுங்கள். இந்த நிமிஷத்தில் உங்களுடைய மகனுடைய சரீர உறுப்புகள் மாற்றம் அடைவதை பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். ஆஸ்பத்திரியில் இருந்து கொண்டு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுடைய வல்லமை தொடுகிறது. குழந்தை வைத்து கொண்டு ஜெபிக்கிறீங்க. என் குழந்தையினுடைய இருதயம் வீங்கி இருக்குது, குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், இப்படியும் ஆகலாம் அப்படியும் ஆகலான்னு சொல்கிறாங்களே. கண்ணீரோடு ஒரு சகோதரி உங்களுடைய குழந்தை மேலே கை வைத்து ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய கண்ணீர் இயேசு கண்டார். அந்த சின்ன குழந்தை, சில மாதங்களான அந்த குழந்தை, அந்த இருதயம் புது இருதயமாய் மாறுகிறது. இயேசு தொட்ட உடனே குழந்தையினுடைய இருதயம் புது இருதயமாய் மாறுகிறது. அடுத்த முறை டாக்டர்கிட்ட சோதிங்க. குழந்தை இருதயம் நார்மலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இயேசுவை மகிமைப்படுத்துங்க. இயேசு தான் உங்களுக்கு அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். இயேசு தான் விடுதலை தந்து கொண்டு இருக்கிறார். ஜெபிங்க. லில்லி என்கிற மகள் ஜெபிக்கிறீங்க. உன் சரீரத்தில் உண்டாகிற வியாதி வெளியே யாருக்குமே சொல்லலை. நீ உனக்குள்ளாகவே வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறாய் மகளே. ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. அந்த வியாதி மறைகிறது. உன் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை தொட்டதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட். சதீஷ் என்கிற ஒரு தம்பிக்காக ஒரு தாயார் ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய மகனுடைய பெயர் சதீஷ். உங்களுடைய மகனுக்காக ஜெபிக்கிறீங்க. அவனுடைய நரம்பு மண்டலத்தில் பிரச்சனை, அவனுடைய சரீரத்தில் பல பிரச்சனைகளில் ஒன்று நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது. இயேசு உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் அவனுக்கு விடுதலை உண்டாகிறது. சுகத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பானுமதி என்கிற ஒரு சகோதரி ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. சருமத்தில் உண்டான வியாதி, உங்களுடைய தோல் வியாதி உங்களை ரொம்ப பாதித்து மன உளைச்சலை கொடுக்கிறது. அந்த அளவிற்கு சரும வியாதி உங்களை தாக்கி பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. எவ்வளோ பணம் செலவு பண்ணி என்னென்னவோ செஞ்சு பார்த்தோம், சுகம் உண்டாகலையே நீ கலங்குறீங்க. இப்போ இயேசுவே நீ கூப்பிட்டதுனால இயேசு தொடுகிறார். அந்த வியாதி மறைகிறது. சகோதரி, உங்களுடைய தோல் ஒரு சிறு குழந்தையின் தோலை போல மாறுகிறது.
இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனை நீங்குகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஆண்டவரே நன்றி, உமக்கு ஸ்தோத்திரப்பா, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுடைய பெயரை சொல்லுங்கள் வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஆண்டவர் தொட்டுட்டார்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நாகராஜன் நீங்கள் முதல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. உங்கள் பேக்கெட்டில் மாத்திரை இருக்குது. அது மாத்திரை இல்லாமல் எங்கேயும் நீங்கள் போக முடிவதில்லை. உங்களுடைய வியாதி அப்படிப்பட்டது. டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்த உடனே மாத்திரை வாயில் போடுங்க. என்னை மரண பயத்தோடு வாழ்கிறீங்க. எவ்வளோ நாள் இப்படி இருக்கிறது. ஒரு மனம் கசந்து ஒரு வேதனையோடு இருக்கிறீங்க. அதனால் மனக்குழப்பம், மனதளவில் பாதிப்பு. இயேசுன்னு கூப்பிடுறீங்க. இயேசுவே நீங்கள் சொன்னதுனால இயேசுடைய வல்லமை உங்களுக்குள்ளே இறங்குகிறது. அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. அது ஒரு பொல்லாத ஆவியினால் உண்டான போராட்டம். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தை விட்டு அந்த ஆவி விலகுகிறாரு. இனி மாத்திரை தேவை இருக்காது. அதில் தூக்கி எறிந்து போடுங்க. இனி மாத்திரையோடு அல்ல, இயேசுவோடு வாழுங்க. இயேசு எப்பவும் கூட இருப்பார். அந்த வியாதி மறைகிறது, அந்த வேதனை மாறுகிறது. ஆண்டவர் அற்புத சுகம் தந்து விட்டார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் செய்த நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கிறிஸ்டோஃபர் என்கிற சகோதரர், உங்களுடைய முதுகு தண்டில் பிரச்சனை, எலும்பு பாதிக்கப்பட்டதுனால ரொம்ப வேதனையோடு இருக்கிறீங்க. இனி நான் செயலற்று போயிடுவேனோ, நான் எல்லாம் என் வேலைகளை செய்ய முடியாமல் ஆயிருமோ, படுக்கையில் ஆயிடுவேனோன்ற ஒரு கலக்கம். அந்த அளவிற்கு அந்த பாதிப்பு வந்து விட்டது. உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்க. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னித்து சுகம் கொடுக்கன்னு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் மேலே இரக்கம் வைத்து உங்களை மன்னித்து குணமாக்குகிறார். அவருடைய வல்லமை உங்களுடைய முதுகு எலும்பில் இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதிங்க. எழுமுங்க, நடந்து பாருங்கள், மாற்றம் வந்துவிட்டது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அமல்ராஜ் என்கிற ஒரு சகோதரன், ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. சகோதரனே, உங்களுடைய தலைக்குள்ளே பிரச்சனை, தலைக்குள்ளே ஒரு குடைச்சல். அந்த குடைச்சல் வந்துட்டால் அப்படி என்ன பைத்தியம் பிடித்த நிலைமை வருகிறது. அந்த அளவிற்கு பாதிப்பு. இதை எப்படி சொல்கிறதுன்னே நீங்கள் சொல்ல முடியாமல் டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்கிறது இதை பற்றின்னு கலங்குறீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய பாதிப்பு. இப்போ ஆண்டவர் இயேசுடைய வல்லமை உங்களுடைய தலைப்பகுதிக்குள் இறங்குகிறார். அந்த போராட்டத்தை கொண்டு வந்த பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். உங்களுக்கு விடுதலை. அந்த ஆவி வெளியேறுகிறது. தலைக்குள் இருக்கிற குடைச்சல் மாறுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவருடைய கரம் தொட்டு விட்டதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. அநேகர் இன்றைக்கி விடுதலை பெறீங்க, சுகம் அடைகிறீங்க. குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உற்பவ கால திட்டத்தில் ஒரு குழந்தையே நீங்கள் அணைத்து கொள்ளுவீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஷாலினி, நீ சபிக்கப்பட்டவள் என்று உன் குடும்பத்தாரே சொல்கிற வார்த்தை உங்கள் உள்ளத்தை உடைத்து விட்டார். நீ சபிக்கப்பட்டவள், தோஷம் உள்ளவள், அதனால் உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்கிறாங்க. கண்ணீரோடு நிற்கிறீங்கல்ல. இயேசு சொல்லுகிறா, உன் தோஷத்தை நான் சிலுவையில் சுமந்துட்டேன் மகளே, நான் அந்த தோஷத்தை மாற்றுகிறேன், உனக்கு குழந்தை செல்வத்தை தருகிறேன்னு வாக்கு கொடுக்கிறார். உற்பவ கால திட்டத்தில் ஒரு குழந்தையை நீங்கள் அணைத்து கொள்ளுவீங்க. இயேசுடைய கரம் தொட்டு விட்டார். உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாய் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மனதார உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஜெபித்த எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுத்தீங்க, அற்புதம் செய்துட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க. அதற்காக நான் உம்மை துதிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஒரு சகோதரன் சுரேந்தர் சிங் என்பது உங்களுடைய மொழி பெயர். சுரேந்தர் சிங், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. உங்களுடைய சரீரத்தில் பல வியாதிகள். அதனால் நான் என்ன பாவம் செய்தேன், இது என்ன சாபம் என்னை தொடருதுன்னு கூட
உடைய உள்ளத்தில் பல கேள்விகள், குழப்பங்கள். அது பாவமோ சாபமோ, சிலுவையில் எல்லாத்தையும் இயேசு சுமந்துட்டார். இயேசுன்ற பெயரை சொல்லி ஜீசஸ்ன்னு கூப்பிட்டதுனால இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. அந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. அந்த பாவ சாபத்தில் கிரியை செய்த ஆவிகள் உங்களுடைய சரீரத்தை விட்டு விலகுகிறார். உங்களுக்கு மாத்திரம் அல்ல விடுதலை, உங்களுடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் விடுதலை கட்டளையிடுகிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. நீர் எவ்வளவு நல்ல தேவன். உம்மை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்துட்டீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசு அற்புதமான ஆண்டவர். அவர் நம் மீது அன்பும் பாசமும் உள்ள ஒரு தேவன். அவர் உங்களுக்காக தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தவர். அந்த இயேசுவை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. தினம் வேதம் வாசிங்க. பைபிள் இல்லாட்ட ஒன்று வாங்கி கொள்ளுங்க. தினம் அதில் ஒரு அதிகாரம் வாசிங்க. ஒருவேளை உங்களுக்கு அது எங்கே வாங்குறதுன்னு தெரிலன்னு சொன்னாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தினம் முதல் 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. அதிகாலை 5லேருந்து 6 மணி வரை ஜெப நேரமாக மாற்றிக்கொள்ளுங்க. நல்ல ஆண்டவரை துதிப்பது, ஜெபிப்பது, வேதத்தை தியானிப்பது என்று தேசத்துக்காக ஜெபிங்க. உங்களைப் போல இருக்கிற மற்ற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு அது பிரியம். அது மாலையிலும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காண்பீங்க. சரி, ரொம்ப